ஒரு கொடிய கோடைகாலம் அது. நஸ்ருதீன் முல்லா தன்னுடைய மகனுடன் அருகிலிருக்கும் கிராமத்துக்குச் சென்று கொண்டிருந்தார். முல்லாவின் மகன் அவர்களுடைய கழுதையின் மீது அமர்ந்தபடி வந்தார். மகனைப் பின்தொடர்ந்து சுட்டெரிக்கும் வெயிலில் முல்லா நடந்து சென்றார். அவர்கள் சென்ற பாதையில் 2 பெண்கள் எதிர்ப்பட்டனர். அவர்களில் ஒருவர் மற்றவரிடம், "அடக்கொடுமையே, இளமைக்கு வந்த சோதனையைப் பார். வயதான தந்தை வெயிலில் நடக்கிறார். அதைச் சிறிதும் சட்டை செய்யாமல் அந்தச் சிறுவன் நிம்மதியாக கழுதையின் மீது சவாரி செய்கிறான். அற்புதம், அற்புதம்" என்று சொன்னது அவர்களுக்கும் கேட்டது. முல்லாவின் மகனுக்கு வெட்கமும் கோபமும் ஒருங்கே ஏற்பட்டன. அதன் பின்னர் முல்லா கழுதையின் மீது ஏறி சவாரி செய்யத் தொடங்கினார். சிறிது நேரத்துக்குப் பின்னர் ஒரு வயதான மனிதர் அவர்கள் எதிரில் வந்தார். கழுதையின் மீது சவாரி செய்யும் முல்லாவை முறைத்துப் பார்த்தபடி, "ஏய் முதியவரே, மனசாட்சி என்கிற ஒன்று உமக்கு இருக்கிறதா, இல்லையா? காடு வா, வா என்று அழைக்கும் வயதிலும் ஆசை உம்மை விட்டுப் போகவில்லையா? ஒரு இளம் தளிரை இந்தக் கொடிய வெயிலில் நடக்க வைத்து அழைத்துச் செல்வதற்கு உமக்கு எப்படி மனசு வருகிறது? அந்தச் சிறுவனை கழுதையின் மீது சவாரி செய்ய அனுமதி" என்று கோபத்துடன் சொன்னவாறு அவர்களைக் கடந்து சென்றார். இந்த முறை முல்லா பெருத்த அவமானத்துக்கு உள்ளானார். பின்னர் அவர் தன்னுடைய மகனையும் கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டார். கொடிய வெயிலில் அவர்களைச் சுமந்தபடி அந்தக் கழுதை சென்றதை சாலையோரத்தில் அமர்ந்திருந்த சிலர் பார்த்தனர். அவர்களில் ஒருவர், "அடக்கொடுமையே, வாயில்லா ஜீவன் அது. இந்த வெயிலில் இவர்கள் இருவரின் எடையை அந்த அப்பாவி விலங்கு எப்படித் தாங்கும்? இது மிகவும் அதிகமில்லையா? இந்த கல்நெஞ்சுக்காரர்களால் அந்த கழுதை இறக்கப் போகிறது" என்று பதைபதைப்புடன் கத்தினர். முல்லா சுதாரிப்பதற்குள் இன்னொருவரின் குரல் அவர்கள் செவியில் விழுந்தது. "கழுதையின் மீது சவாரி செய்வது யார் என்று தெரிகிறதா? அது நம்முடைய முல்லா" என்று அவர் ஆச்சரியத்துடன் கத்தினார். மீண்டும் பெருத்த அவமானத்துக்கு உள்ளான முல்லா உடனடியாக கழுதையின் மீதிருந்து இறங்கிவிட்டார். அவருடைய மகனும் கூட இறங்கிவிட்டார். இப்போது அவர்கள் இருவரும் நடந்து சென்றனர். அவர்களுக்கு முன்னர் கழுதை சென்றது. ஆனால் அடுத்த நொடியில் சாலையோரம் நின்றிருந்த இருவரை அவர்கள் எதிர்கொண்டனர். "ஓ அல்லாவே, இந்த முட்டாள்களைப் பாருங்கள். கழுதை தன் முதுகில் எவ்வித சுமையுமின்றி குதித்துக் குதித்து முன்னால் செல்கிறது. இவர்கள் வியர்வையிலும் புழுதியிலும் மூழ்கியபடி பின்னால் நடக்கின்றனர். உலகத்தில் எவ்வளவு முட்டாள்கள் இருக்கிறார்கள்" என்று அவர்களில் ஒருவர் கூறினார். முல்லா ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக அவர்களைக் கடந்து சென்றார். பின்னர் வாய்விட்டுச் சிரிக்கத் தொடங்கினார். காரணம் தெரியாமல் விழித்த மகனைப் பார்த்து, "இங்கே பார், மக்களின் நாவிலிருந்து தப்பிக்க யாராலும் முடியாது. உன்னுடைய செயல்களால் மகிழ்ச்சியடையாத ஒருவர் எப்போதும் இருப்பார். உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு.